விஜய் அண்ணனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். எல்லாருமே பார்த்திங்கன்னா 1000 பேர்த்துக்கு மனிதர்களுக்கு சோறு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நாம் தமிழர் கட்சினால் மனிதர்களுக்கு சோறு போடாமல் இங்கே இருக்கிற எறும்புகளுக்கு, இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எறும்புகளுக்கு சோறு போடலாங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதனால் விஜய்க்காக மட்டும் இல்லை, நம்ம நாம் தமிழருடைய கொள்கையே பார்த்திங்கன்னா மனிதருக்கான ஆட்சி மட்டுமே கிடையாது, மிருகங்கள் மற்றும் விலங்குகளுக்கானையும் நம்ம ஆட்சி பண்ணுவோம் என்பதற்காக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எறும்புகளுக்கு நம்ம இன்றைக்கி உணவு தர போகிறோம். அது இல்லாமல் விஜய் நல்லா இருக்கணும் என்பதற்காகவும் நாம் தமிழர் கட்சி வளரணும் என்பதற்காக நம்ம இன்றைக்கி ஒரு 10,000 எறும்புகளுக்கு கேக்கு, மிக்சரு, அப்புறமேட்டுக்கு கரும்பு சர்க்கரை இதெல்லாமே போட போகிறோம். நீங்களும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க எறும்பு பக்கத்தில் இருக்க எறும்புகளுக்கு நீங்களும் சோறு போடுங்க. அது ஒரு பல பட்னியாக இருக்கிற நம்ம எத்தனை பேர்த்துக்கும் நம்ம சோறு போடுறோம். ஆனால் எறும்புகள் மிருகத்துக்கு சோறு போடுறதுக்கு இங்கே இடம் இல்லை. ஏன்னா எல்லாமே ஃப்ளாட் ஆகிருச்சு, மிருகங்களுக்கு சோறு கிடைக்கிறதில்ல. அது இல்லாமல் எறும்புகளுக்கும் அதே மாதிரி தான். எல்லாம் பாத்ரூமில் இருந்து அந்த பாத்ரூமில் இருக்கிற பாத்ரூமில் இருக்க எல்லாம் அந்த காலையில் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், தண்ணியில் போட்டு அடித்து அந்த எறும்புகளெல்லாம் சாவடிச்சிடும். விலங்குகளுக்கு நம்ம இப்போ சோறு போடுறோம். அதனால் இன்றைக்கி நம்ம முதற்கட்டமாக எறும்புகளுக்கு ஒரு 10,000 எறும்புகளுக்கு நம்ம உணவு அளிக்கலாம் என்பதற்காக 10,000 உணவு திருவிழா. அப்படின்னா உணவுகளுக்கு பட்னியாக இருக்கிற எறும்புகளுக்கு இன்றைக்கி உணவு போடுறதுக்காக கேக் வாங்கியிருக்கோம். கரும்பு சர்க்கரை வந்துட்டுருக்குது பாருங்கள். விஜய்க்கான கேக் வாங்கியிருக்கோம், கரும்பு சர்க்கரை வந்துட்டுருக்குது. அதையும் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். பிரித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு காட்டுறேன். எறும்புகளுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி வைக்க போகிறோம். எல்லா இருக்கிற புத்துகளுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க போகிறோம். மிக்சர் இதெல்லாம் வைக்க போகிறோம். இங்கே இருக்கிற எறும்புகள் பாருங்கள் எப்படி சாப்பிடுது பாருங்கள். இதுதான் எவ்வளோ பட்னியாக இருந்திருக்கும் மட்டும் பாருங்கள். இவ்வளோ பட்னியாக இருக்கிற பாருங்கள். எடுத்த உடனே அதை எப்படி சாப்பிடுது பாருங்கள். அவங்க எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் தன் உணவை.